ஹாய் ஆல். நம்ம நெக்ஸ்ட் ப்ரோஸ் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து லாஸ்ட் லெசன். இந்த ப்ரோஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது வந்து புது லெசன் இல்லை, ஆல்ரெடி பழைய சிலபஸ்லேயே இந்த லெசன் தான். ஸோ இது ஆல்ரெடி படிச்சிருக்கவங்களுக்கு நான் சொல்றது ஈஸியாக புரிஞ்சுக்கும். இன்கேஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பர்சன்ஸோட நேம் அண்ட் தென் அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு இல்லைன்னா அவங்க ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டான கோட்ஸ்குள்ளே அவங்க ஏதாச்சும் பேசுகிற டைலாக்ஸ் மாதிரி இருக்கிறத நான் சொல்கிறத மட்டும் ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஸ்டோரி வந்து ஒரு கிளிம்ஸ் மாதிரி நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸுக்கும் ப்ருஷியா அப்படிங்கிறது இப்போ இருக்கிற ஜெர்மனி, போலாண்ட், ஆஸ்திரியா இதெல்லாம் கம்பைன் பண்ண ஒரு கண்ட்ரியா அப்போ இருந்திருக்கு. ஃப்ரான்ஸுக்கும் இந்த கண்ட்ரிக்கும் சண்டை வரும்போது நம்ம ஆத்தரோட ஊர் அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் கிட்ட இருந்து ப்ருஷியா எடுத்துருவாங்க. ஓகேங்களா? வின் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா நம்மளோட ஆத்தருக்கு வந்து ஃப்ரெஞ்ச் கிராமர் வந்து பிடிக்காது, படிக்கிறதே பிடிக்காது. அந்த மாதிரி டிப்பிக்கலாக சின்ன வயசுல எல்லாரும் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி இருப்பாங்க. ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தா அவங்க டீச்சர் ஸ்ட்ரிக்ட் டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. ஆம்பியன்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறமா தான் அவங்களுக்கு தெரிய வரும் அதுதான் அவங்களோட லாஸ்ட் கிளாஸ் அப்படின்னு, அதாவது லாஸ்ட் லெசன். ஏன் அப்படின்னா ஜெர்மன் தான் இனிமேல் கற்றுக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் ரூல் போட்டிருப்பாங்க. அதனால அவங்க டீச்சர் வந்து இன்னைக்கு தான் லாஸ்ட் லெசன், ஸோ எல்லாரும் கவனிங்க அப்படிங்கிற மாதிரி அது இமோஷனல் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த லெசன் முடிச்சுட்டு அந்த டீச்சர் வந்து ஊரை விட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? இதுதான் இந்த லெசன் வந்து இவ்வளோதான். இந்த கதை வந்து இவ்வளோதான். ஜஸ்ட் அவங்க எப்படி பேசுறாங்க, அவங்க இமோஷனை கம்யூனிகேட் பண்றதா ஆத்தர் வந்து இந்த ப்ரோஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃப்ரான்ஸ் ப்ரூஷியன் வார் அந்த டைம்ல செட்டப், அந்த டைம்ல நடந்தது தான் ஆத்தர் வந்து ஒரு ஸ்டோரியா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டீச்சர் பேர் என்னன்னா ஹேமல். ஓகேங்களா? ஸோ ஸ்கூலுக்கு ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஆத்தர் வந்து ரொம்பவே பயந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஹேமல் அவங்க ஃப்ரெஞ்சு டீச்சர் வந்து பார்ட்டிசிபல்ல கொஸ்டின் கேட்பேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நினச்சிட்டே போவாங்க. பட் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்போ போயிட்டு இருக்கும்போது தான் பார்க்குறாங்க பேர்ட்ஸ் எல்லாம் கத்துது. ப்ரூஷியன் சோல்ஜர்ஸ் வந்து ட்ரில்ல இருக்காங்க. எங்க சாமில்க்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்துல இல்லை வயல்ல இல்லை அந்த ஃபீல்டு எப்படி சொல்லலாம், அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் நான் போய் பார்ட்டிசிபிளில் படிக்கணும், கொஸ்டின் கேட்பாங்க, சொல்லணும். பார்ட்டிசிபிள் ரூல்ஸை விட எனக்கு இதெல்லாம் டெம்டிங்காக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் வந்து மைண்ட்ல யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்போ டவுன் ஹாலை தாண்டி போகும்போது என்ன ஆகுதுன்னா அங்கே ஒரு புல்லட்டின் போர்டு இருக்கு, பேசிக்கலி நோட்டீஸ் போர்டு மாதிரி. ஸோ இது வரைக்கும் இந்த வார் ரிலேட்டடாக வர அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் இதில் தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஆத்தருக்கு ஆல்ரெடி டைம் ஆனனால எல்லா பேட் நியூஸும் இதில் தான் வருது, இனி புதுசாக என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் வாட்டுக்கு அதை பார்க்காம போகுவாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த புல்லட்டின் போர்டு நோட்டீஸ் போர்டு கிட்ட இருந்த பிளாக் ஸ்மித், வாட்சரோட அப்ரெண்டிஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க. அதில் அந்த வாட்சர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் போகாத, ரொம்ப வேகமா போகாத, உனக்கு ஸ்கூலுக்கு போக ரொம்ப டைம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது சொன்னது யாருன்னா அந்த வாட்சர். ஓகேங்களா? ஸோ ஹெமர்ஸ் லிட்டில் கார்டன் இதுதான் நம்ம ஆத்தரோட ஸ்கூல். ஓகேங்களா? அங்க வந்து போயாச்சு. அங்க போனதுக்கு அப்புறமா என்னன்னா எப்பவுமே அங்க வந்து சவுண்டா இருக்கும். பஸ்ஸுல்னா அந்த சவுண்டு பரபரப்பா இருக்கிறது. என்ன சவுண்டா கேட்கும் அப்படின்னா அந்த டெஸ்க் வெளி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்றது, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி சொல்றது. இந்த சின்ன ஸ்கூல் சின்ன கிளாஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா ரிப்பீட் பண்ணுவாங்க டீச்சருக்கு பின்னாடியே. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சவுண்டு, காதுல கை வச்சுட்டு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்போங்க. இந்த சவுண்ட் எதுவுமே இல்லை அங்க. என்ன ஆகுது ஆனா அப்படின்னா ஆஸ் குவைட்டா சண்டே மார்னிங் அங்க ஸ்கூலே அமைதியா இருக்கு நம்ம ஆத்தர் உள்ள போகும்போது. ஸோ ஆத்தர் வெளியேந்து பார்க்குறாங்க. அவங்க கிளாஸ்மேட் எல்லாம் அவங்க இடத்துல உட்காந்துருக்காங்க. அவங்க ஃப்ரெஞ்சு டீச்சருமே நடந்துட்டு இருக்காங்க. எங்க அயன் ரூலரை வந்து அவங்க ஆம்ஸு கீழே வச்சுட்டு நடந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டோரை ஓப்பன் பண்ணி போகும்போது ஆத்தருக்கு பயமா இருக்கு. ஆனா அன்னைக்கு அவங்க டீச்சர் எதுவுமே சொல்லலை. உன் பிளேஸ்க்கு குயிக்கா போ, நாங்க உன்னை விட்டுட்டு ஆரம்பிச்சிருப்போம் அப்படின்னு மட்டும்தான் சொல்றாங்க. எதுவும் திட்டலை. இப்போ நம்ம ஆத்தரும் போய் அவங்க பிளேஸ்ல போய் உட்காந்துட்டாங்க. உட்காந்ததுக்கு அப்புறமா தான் நோட்டீஸ் பண்றாங்க அவங்க டீச்சர் வந்து இன்னைக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க? கிரீன் கலர் கோட் போட்டிருக்காங்க, ஃப்ரில்டு ஷர்ட்டு,
கேப் போட்டிருக்காங்க. பிளாக் கலர் சில்க் கேப்பு. அது வந்து எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கு. இது எல்லாம் அவங்க டீச்சர் வந்து டெய்லி போட மாட்டாங்க. ஏதாச்சும் ஸ்பெஷல் டே லைக் இன்ஸ்பெக்ஷன், ப்ரைஸ் குடுக்குற நாள் இந்த மாதிரி டேஸ்ல தானே போடுவாங்க. இன்னைக்கு என்ன நம்ம டீச்சர் இப்படி போட்டிருக்காங்கன்னு ஆத்தருக்கு தோணுது. அதுக்கப்புறமா என்னன்னா பேக் பெஞ்சை பாக்குறாங்க. பேக் பெஞ்ச் எப்பவுமே எம்டியா இருக்கும். ஆனா இன்னைக்கு என்னன்னா பீப்புள் அங்க இருக்காங்க. ஊருக்காரங்க அங்க இருக்காங்க. அதுல ஒருத்தங்க யாருன்னா ஓல்டு ஹார்ஸர் 3 கார்னர்டு ஹேட் வியர் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ஃபார்மர் மேயர், ஃபார்மர் போஸ்ட் மாஸ்டர் அண்ட் செவரல் அதர்ஸ் எல்லாருமே சேடா இருக்காங்க. அந்த ஹார்ஸர் வந்து பாத்தீங்கன்னா brought an old primer thumbed at the edges. ஓல்டு ப்ரைமர்னா அந்த கைடு புக்ஸ் மாதிரி ஓகேங்களா. தம்டுனா ஒரு புக்கை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணோம்னா அந்த கார்னர்ஸ் எல்லாம் சுருண்டு இருக்கும். அதுதான் தம் தட்டி எட்ஜஸ் ஓகேங்களா. அதை ஓப்பன் பண்ணி மடியில வச்சு பார்த்துட்டு இருக்காங்க ஓல்டு ஹார்ஸர் ஓகேங்களா. நம்ம ஆத்தருக்கு புரியல என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி. அப்ப வந்து என்ன நடக்குதுன்னு யோசிக்கும் போது அவங்க டீச்சர் சேர்ல உட்காந்துட்டு சொல்றாங்க, இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்க போற லாஸ்ட் லெசன். பெர்லின்ல இருந்து வந்திருக்கு ஆர்டர் வந்திருக்கு. என்ன அப்படின்னா அல்சேக் அண்ட் லொரைன். நம்ம ஆத்தருக்கு தான் அல்சேஸ் அல்சேஸ் அல்சேக் எப்படி வேணா சொல்லலாம் ஓகேங்களா. இதுதான் இங்கதான் நம்ம ஆத்தர் இருக்காங்க. ஸோ இந்த 2 பிளேஸும் தான் ஜெர்மனி வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 2 பிளேஸ்லயுமே இனிமேல் ஜெர்மன் தான் சொல்லணும்னு சொல்லி ஆர்டர் வந்திருக்குன்னு டீச்சர் வந்து சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. ஸோ இதுதான் உங்களோட லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசன், அதனால அட்டென்டிவா இருங்க அப்படின்னு டீச்சர் வந்து சொல்லியிருப்பாங்க. இது சொன்னோடனே நம்ம ஆத்தருக்கு ரொம்பவே ஷாக் ஆயிரும். ஸோ இதனால இதுதான் டவுன் ஹால் இருந்துச்சா, இதனாலதான் அமைதியா இருந்தாங்களா எல்லாரும், வில்லேஜ் பீப்புள் எல்லாம் பின்னாடி வந்து உட்காந்துருக்க ரீசன் இதுதானா அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ் போகும். ஸோ இதுதான் என்னோட லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசனா, நான் இன்னும் ஒழுங்கா எழுதியே பழகலையே, அதுக்குள்ள ஏன் நிறுத்திட்டாங்க, நான் எழுதவே கூடாதா படிக்கவே கூடாதா, அந்த மாதிரி தாட்ஸ் வந்து நம்ம ஆத்தருக்கு போயிட்டு இருக்கு. ஸோ ஹவு சாரி ஐ வாஸ் ஃபார் நாட் லேர்னிங் மை லெசன்ஸ். ஸோ என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் படிக்காம நான் ஏன் இப்படி இருந்தேன், பேர்ட் எக்கை வந்து தேடிட்டு இருந்தேன். சாருங்கிறது ரிவர் ஓகேங்களா. அந்த ரிவர்ல போய் சுத்திட்டு இருந்தேன். ஆனா என் புக்கை வந்து நான் ஒரு பிரச்சனையா பார்த்தேன். ஸோ நான் இது எதுவுமே பண்ணாம இருந்தேன். அந்த டைம்ல எல்லாம் நான் படிச்சிருக்கலாம். இப்போ எனக்கு சான்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து நம்ம ஆத்தருக்கு வருது. ஸோ கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் ஹெவியா தெரிஞ்ச கிராமர் புக்கு, ஹிஸ்டரி இது எல்லாமே இப்போ ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் பாஸ்ட சேர்ந்ததுங்கிற மாதிரி. ஸோ இனிமேல் இது நம்மளுக்கு இல்லை அப்படிங்கும் போது கஷ்டமா இருக்கு அப்படின்னு நம்ம ஆத்தர் நினைக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம டீச்சரை மறுபடியும் பார்க்க முடியாது அப்படிங்கும் போதும் நம்ம ஆத்தருக்கு டீச்சர் மேல இந்த பயம் எல்லாமே போகுது ஓகேங்களா. ஸோ புவர் மேன் ஐ வாஸ் இன் ஹானர் ஆஃப் ஹிஸ் லாஸ்ட் லெசன். இட் வாஸ் இன் ஹானர் ஆஃப் ஹிஸ் லாஸ்ட் லெசன் ஹி ஹேட் புட் ஆன் ஹிஸ் ஃபைன் சண்டே க்ளோத்ஸ். ஸோ இது சொன்னது யாரு அப்படின்னா நம்ம ஆத்தர் ஓகேங்களா. ஸோ இதனாலதான் நம்ம டீச்சர் வந்து ஃபைன் சண்டே க்ளோத்னா நல்ல ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி. அதனாலதான் வில்லேஜஸும் பின்னாடி இருக்காங்களா, அவங்களும் சாரி அதாவது அவங்களும் ஃபீல் பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆத்தர் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி வந்து உட்கார கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்றாங்க, லாஸ்ட் லெசனை வந்து அட்டென்ட் பண்றது மூலியமா அந்த டீச்சருக்கு வந்து இவங்க கிராட்டிடியூட் காட்டுறாங்களா, மரியாதை கொடுக்குறாங்களா அப்படின்னு நம்ம ஆத்தர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த டீச்சர் எத்தனை வருஷமா இங்க இந்த டீச்சிங் ஜாப்ல இருக்காங்கன்னா 40 இயர்ஸா இங்க இருக்க பீப்புளுக்கு பிரெஞ்சு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க ஓகேங்களா. இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஆத்தருக்கு அவங்க பேரை சொல்லி கூப்பிடுறது தெரியுது. ஸோ எந்திரிக்கும் போது பார்ட்டிசிபிள வந்து ரிசைட் பண்ண சொல்றாங்க, திருப்பி சொல்ல சொல்றாங்க. பட் நம்ம ஆத்தருக்கு எதுவுமே மைண்ட்ல இல்லை. எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒளரி என்ன பண்றதுன்னே தெரியாம சும்மா டெஸ்கை பார்த்துட்டே நிக்கிறாங்க ஓகேங்களா. நம்ம ஸ்கூல்ல எல்லாம் ஓவல் டெஸ்ட் வைக்கும் போது ஆன்சர் தெரியலன்னா டீச்சரை பார்க்கவே மாட்டோம். அதே மாதிரி நம்ம ஆத்தரும் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ ஹேமன் நம்ம டீச்சர் என்ன சொல்றாங்கன்னா, நான் உன்னை திட்ட மாட்டேன், உனக்கு போதுங்கிற அளவுக்கு ஆல்ரெடி மோசமா ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்ப. ஸோ நான் உன்னை திட்ட மாட்டேன். பாத்தியா நம்மளுக்கு நிறைய நேரம் இருக்கு, நாளைக்கு படிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனா நாளைக்கு மட்டும் எப்பவுமே வராது. இப்ப என்ன ஆயிடுச்சு பாத்தியா. ஸோ நீங்க ஸோ நாளைக்குன்னு சொல்லி இப்ப இங்க யாருக்குமே படிக்க தெரியாம போகுது. ஸோ இனி நீங்க வெளியே போனீங்க அப்படின்னா நீ பிரெஞ்சுக்காரன்னு சொல்றேன், ஆனா உனக்கு உன் லாங்குவேஜவே எழுத தெரியல பேச தெரியலன்னு கேட்பாங்க. அதுதான் இருக்கிறதுலே வேர்ஸ்ட் அப்படின்னு நம்ம டீச்சர் வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ ஆன்சர் பண்ணாததுக்கு டீச்சர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, நீ ஆல்ரெடி ரொம்ப டெரிபிளா ஃபீல் பண்ணுவேன். ஸோ அதுக்கு மேல நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லை, நாளைக்குன்னு சொல்லி அந்த டே வரவே இல்லை.
ஸோ இனி மற்ற பீப்புள் வந்து நீ ஒரு ஃப்ரெஞ்ச் மேனான்னு கேட்பாங்க, இருக்கிறதுலே அதுதான் வேர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி டீச்சர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, தப்பு உன்னோடது மட்டும் கிடையாது, உன் பேரண்ட்ஸ்க்கு வந்து உன்னை சீக்கிரமா படிக்க வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை, உன்னை வந்து ஃபார்ம்ல ஒர்க் பண்ண கூப்பிட்டு போவாங்க, அந்த டைம்ல நீ படிச்சிருக்கலாம், என்னையும் தான் ப்ளேம் பண்ணும், ஏன்னா நான் வந்து ஃபிஷிங் போகணுன்னா உங்களுக்கு லீவ் விடுவேன், நான் வந்து உங்களை என்னோட செடிங்களுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கெல்லாம் அனுப்பிச்சிருக்கேன், ஸோ நீங்க மட்டும் தப்பு இல்லை, பேரண்ட்ஸ் மேலே என் மேலே எல்லாத்து மேலேயுமே தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த டீச்சர் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா டீச்சர் என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ரெஞ்சு தான் இருக்கிறதுலே ரொம்ப பியூட்டிஃபுல் லாங்குவேஜ், இருக்கிறதுலே ரொம்ப கிளியரஸ்ட் அண்ட் லாஜிக்கல் லாங்குவேஜுமே ஃப்ரெஞ்சு தான், அதை வந்து நம்ம எப்பவுமே பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி டிப்பிக்கலாக எல்லா லாங்குவேஜ் டீச்சர்ஸும் எப்படி அவங்க லாங்குவேஜஸ் பேசுவாங்களோ அதே மாதிரி தான் ஹேமலும் ஃப்ரெஞ்சை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கிராமர் புக் ஓப்பன் பண்ணி அவங்க கிராமர் கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சடனாக நம்மளோட ஆத்தருக்கு எல்லாமே ஈஸியாக தெரியுது, எல்லாமே புரியுதுங்க மாதிரி. அப்புறம் ஆத்தரும் யோசிக்கிறாங்க, இவ்வளோ பேஷண்டா இவ்வளோ பொறுமையா நம்ம டீச்சரா எக்ஸ்பிளைன் பண்ணதே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆத்தர் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ புவர் மேன் வாண்டட் டு கிவ் அஸ் ஆல் ஹீ நோ பிஃபோர் கோயிங் அவே. ஸோ போகிறதுக்குள்ள எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்கணும்னு நம்ம டீச்சர் ட்ரை பண்றாங்க பாவம் அப்படின்னு நம்ம ஆத்தர் நினைக்கிறாங்க. ஓகேங்களா? கிராமர் கிளாஸுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன கிளாஸ் வருது? ரைட்டிங் கிளாஸ் வருது. ரைட்டிங் கிளாஸுக்கு ஒர்க் ஷீட் மாதிரி டீச்சர் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுல என்ன எழுதியிருக்கு அப்படின்னா பிரான்ஸ் அல்சேஸ். ஓகேங்களா? இது எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இதை வந்து ட்ரேஸ் பண்ணும், சின்ன கிளாஸ் தானே, ஸோ அதை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. அதை வந்து டெஸ்க்கு மேலுக்கு ராட்ல இருந்து தொங்க விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து குட்டி ஃபிளாக் மாதிரி இருக்கு, இவங்க எழுதி தொங்க விட்டது. அதே மாதிரி இந்த எழுதும் போதுமே ரொம்பவே குவைட்டா இருந்திருக்கு ரூம், அதாவது எல்லாருமே அவங்க வேலையை தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க, எந்த சத்தமுமே கேட்கல, பூச்சி வந்துட்டு போனாங்க கூட பெருசா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாம எல்லாரும் அவங்க வேலையை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து பிஜிஎன் வந்து சத்தம் போடுது, ஆனா ரொம்ப மெதுவா சத்தம் போடுது. நம்ம ஆத்தர் நினைக்கிறாங்க இதையும் ஜெர்மன்ல கத்த வைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? இதை சொன்னது ஆத்தர். ஓகே, ஸோ இந்த எழுதிட்டு இருக்கிறதுக்கு நடுவுல டீச்சரை பார்க்கும் போதெல்லாம் டீச்சர் எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப சேடா எதுவுமே பண்ணாம டல்லா அப்படியே உட்காந்து சேர்ல உட்காந்துட்டு எல்லாத்தையுமே அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க, கடைசியா எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ 40 இயர்ஸா இருந்த பிளேஸை விட்டுட்டு போறாங்க. ஸோ அதனால அவங்க எப்படி எமோஷனலா இருப்பாங்களோ அதை தான் இங்க சொல்லியிருப்பாங்க, உத்து உத்து பார்த்துட்டு அமைதியா உட்காந்துருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த 40 வருஷத்துல பெஞ்சு டெஸ்க் எல்லாம் ஸ்மூத் ஆயிடுச்சு. பழசாகும் போது அந்த உடன் பெஞ்ச் எல்லாம் ஸ்மூத் ஆகும், கரெக்டுங்களா? அதே மாதிரி வால்நட் ட்ரீஸ் எல்லாம் பெருசா வளர்ந்துருச்சு. டீச்சர் வச்ச ஹாப் ஃபைன் வந்து அந்த கொடி வந்து ஃபுல்லா விண்டோஸ் மேலெல்லாம் ஏறி ரூஃப் மேலேயே இப்போ போயிருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் விட்டுட்டு பாவம் இந்த டீச்சர் வந்து போகணும் அப்படின்னு நம்ம ஆத்தர் நினைக்கிறாங்க. நம் டீச்சரோட சிஸ்டர் பார்த்தீங்கன்னா அவங்க கிளாஸ் ரூமுக்கு மேலே இருக்க ரூம்ல எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் அவங்க அடுத்த நாளே இந்த ஊரை விட்டு போகணும்னு ஆர்டர் இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததான் அவங்களுக்கு ஹிஸ்ட்ரி லெசன் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் கிராமர், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரைட்டிங் லெசன், அடுத்ததான் அவங்களுக்கு ஹிஸ்ட்ரி லெசன் வருது. அதுக்கப்புறமா அவங்களுக்கு பா பே பி போ பூ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சில் இருக்கிற ஏபிசிடி. ஸோ அது மாதிரி எல்லாம் சொல்லிட்டு ரிப்பீட் பண்ண சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ 2 கையிலையும் புக்கை வச்சுட்டு அந்த டீச்சர் வந்து ரிப்பீட் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லும்போது டீச்சருக்குமே ரொம்ப இமோஷனலாக இருக்கு. வாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெம்பிள் ஆகுது. நம்மளுக்கு அழுக வரும்போது நம்ம பேசினோம்னா ஷேக் ஆகும். ஸோ அந்த மாதிரி வருது. ஆனால் நம்ம ஆத்தருக்கு சிரிப்பு அழுக ரெண்டும் கலந்து வருது இதை பார்க்கும்போது. ஸோ இப்படியா நான் என் லாஸ்ட் லெசனை ஞாபகம் வச்சுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆத்தர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக டைம் 12 ஆகும். ஓகேங்களா? 12 ஆனோடனே ஆங்குலஸ் ஆர் ஆஞ்சலஸ் இது என்னன்னா காலையில மதியானம் நைட்டுன்னு கிறிஸ்டியானிட்டில அவங்க ஒரு சாங்கை வந்து காடை பத்தி அந்த அது என்ன சொல்லுவாங்க, ஜீசஸ் உயிர் தெழுந்தது, மேரி இதை பத்தி ஒரு சாங் மாதிரி பாடுவாங்க. ஓகேங்களா? ஸோ 12 மணி ஆகுது, அந்த சாங்கும் ஸ்டார்ட் ஆகுது. அதே டைம்ல ரஷ்யன்ஸ் வந்து ட்ரில்ல முடிச்சுட்டு வராங்க. நம்ம ஆத்த ஸ்கூலுக்கு வரும்போது அவங்க பார்த்தாங்க இல்லைங்களா? ஸோ அவங்களும் வந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க டீச்சர் வந்து எந்திரிச்சு நிக்கிறாங்க அவங்க சேர்ல இருந்து. ஸோ மை ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ பேச வராங்க, பட் அவங்களால பேசவே முடியல. அதுக்கப்புறமா பிளாக் போர்டு பக்கம் திரும்பி விவிலே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எழுதிட்டு ஜஸ்ட் கையில மட்டும் ஆக்ஷன் காட்டிட்டு போறாங்க, ஸ்கூல் இஸ் டிஸ்மிஸ்ட் அப்படின்னு. ஸோ இதோட
அவன் லாஸ்ட் லெசன் அப்படிங்கிற டாபிக் கதை வந்து முடியுது. ஓகேங்களா? ஸோ இது எழுதுனது யாருன்னா அல்ஃபோன்ஸ் டவுடெட். இவங்க வந்து ஃப்ரெஞ்ச் நாவலிஸ்ட் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். பிராங்கோ ப்ரூஷியன் வார அந்த டைம்ல செட் பண்ண மாதிரியான ஸ்டோரி இது எழுதியிருப்பாங்க. ப்ரூஷியா பிரான்ஸ் அட்டாக் பண்ணும்போது ப்ரூஷியாவை ரூல் பண்ணிட்டு இருந்தது யாரு அப்படின்னா பிஸ்மார்க். ஓகேங்களா? ஸோ ஆத்தரை பற்றி நம்ம பார்த்துக்க வேண்டியது ஃப்ரெஞ்ச் ஆத்தர்னு இந்த ஸ்டோரி வச்சு நம்மளுக்கு தெரியும். இயர் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா இந்த டைலாக் எல்லாம் யார் சொன்னாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஓல்டு ஹார்ஸை போட்ட ஹேட் வந்து எப்படி, இந்த டீச்சரோட ட்ரெஸ் எப்படி இருக்கு, அதுக்கப்புறமா அந்த ஆர்டர் ஃபர்ஸ்ட் கிராமர் படிச்சாங்க, இந்த ஆர்டர் நம்மளுக்கு தெரியணும். அதுக்கப்புறமா அவங்க ஸ்கூல் பக்கத்துல என்ன ட்ரீ இருக்கு, வால்நட் ட்ரீ இது இருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி டைலாக்ஸ், இந்த கிரீன்ல இருக்கிற டைலாக்ஸ் எல்லாம் யாரு பேசினாங்க, யாரு சொன்னாங்க அப்படிங்கிறத நீங்க பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா இது ஓவர். ஓகேங்களா? இந்த ஹைலைட் பண்ண பிடிஎஃப்பும் நான் டெலகிராம்ல அப்லோட் பண்ணிடுவேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.